ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஓன் வாய்ஸில் போடுற ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. ஆக்சுவலாக நேச்சர்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் செலக்ட் பண்ணதே வந்து நேச்சர் பற்றின வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான். ட்ராவலிங்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேச்சர் பற்றின வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளோடுங்கிற ஒரு பிளேஸுங்க. ஈரோடு டு காங்கேயம் போகிற வழியில் வெள்ளோடு அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் சரணாலயம்னு ஒன்று இருக்கும். நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து பின்னாடி மியூசிக் ஆட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன், என்னென்ன ப்ளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டான ஒரு செம்ம பிளேஸு. நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் போயிருக்கும்போது கூட ஒரு 2-3 கப்புள்ஸ் வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக வந்திருந்தாங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், உள்ளே போக போக அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலியாக அப்படியே போய் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நல்லா பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கும் சரி, வியூஸ் பார்க்குறதுக்கும் சரி, அங்கே இருக்க பேர்ட் சவுண்டும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஒரு அமைதியான ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்காக இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியாது. நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோம், சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த பிளேஸ் எல்லாம். நாங்கள் போகும்போது ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு நேச்சர் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த ஃபோட்டோஷூட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா அமைதியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக போயிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், பாருங்கள். நல்லா தண்ணி அதெல்லாம் இருந்ததுன்னா போட்டுக்கெல்லாம் கூட போகலாம். இப்போ நாங்கள் போகும்போது வந்து போட்டெல்லாம் எதுவுமே போகலை, ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, தண்ணி கிடையில மரங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நாங்களும் போய் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எதுவுமே வந்து நிறையா இல்லை, 1-2 அப்படியே பறந்துட்டு அப்படியே வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அங்கேயும் போயிட்டு அப்படி இருந்துச்சு. ஆனால் பிளேஸ் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் உள்ளே போக போக நிறையா செடி, அப்புறம் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பட்டாம்பூச்சிஸ், அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருந்தது. அந்தந்த இடத்துல ஒரு டேபிள்ஸ் மாதிரி போட்டு யாராச்சும் உட்கார்றதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா அமைதியான பிளேஸு, அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் நான் எடுத்த இந்த வீடியோவை சரி நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே போயிட்டு சுற்றி பார்க்குறக்காண்டி அப்படியே உள்ளுக்குள்ளே, இது வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே போகிறது, அந்த வாட்டர் மாதிரி இருக்குள்ள அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போகணும் உள்ள. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு அப்படியே அழகாக லைனாக வச்சு விட்ருக்காங்க. அப்படியே உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே குழந்தைங்களுக்காக தூரி எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு குழந்தைங்கன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லா அப்படியே ஓடி ஆடி விளையாடுறதுக்கு செம்ம பிளேஸ்ட்டு. அப்படியே பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிஸ் வந்து நிறையா இருந்தது, கொச்சன்னு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிக்குன்னே தனியாக அந்த ஃபுல்லாக அது ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. சீரியஸாக நல்லா அழகாக இருந்துச்சு. பட்டாம்பூச்சிலாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போய் அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பட்டாம்பூச்சிஸ் ஒரே இடத்துலையே நிறைய பட்டாம்பூச்சிஸ் கொச்சன்னு இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக செடியெல்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிஸ் பாருங்கள் நிறையா இருக்கும், நிறையா பறந்துட்டு இருந்துச்சு. அங்கங்கே பட்டாம்பூச்சி உட்காந்துட்டு
அப்படியே அழகாக நிறையா பட்டாம்பூச்சி இருந்தது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடியில் மட்டும் அப்படியே நிறையா பட்டாம்பூச்சி அப்படியே உட்காண்ட்ருந்தது. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னம்னா உள்ளெல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் என்னென்ன இடத்துல இருந்து எடுக்கணுமோ எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோட்டோ ஷூட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் நம்மளை உள்ளே விடுறாங்க. பார்க்கிங்க்கு தனியாக, அதே மாதிரி உள்ளே போகும்போது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இருந்தால், கேமராவில் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் சார்ஜ் பண்ணி தான் இது பண்ணாங்க. நாங்கள் போகும்போதே அங்கே ஒரு 2-3 கப்புள்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த பட்டாம்பூச்சி தனியாக ஒரு இதில் இருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் பாருங்கள், ஒரே ஒரு செடியில் அப்படியே நிறைய பட்டாம்பூச்சி பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக அப்படியே பாருங்கள் எப்படி லைனாக உட்காண்ட்ருக்குன்னு. அது ரொம்ப நேரமாக நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் லாங்காக போகிறங்காட்டிக்கு வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இது என்னோடய யூடியூப்பில் போடுற ஓன் வாய்ஸில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ரொம்ப பெருசாக கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கொஞ்சம் உள்ளே எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.